ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவன் எங்கடா பட்டையெல்லாம் போட்டு பக்தி பழமாக எங்கேயோ ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிங்களா? இன்னைக்கு கார்த்திகை. ஸோ சாமி காலையிலேயே கும்பிட்டுட்டு இன்னைக்கு செக்கப் வேறு இருந்துச்சு. தென்காசிக்கு வந்தாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. வர வழி ஃபுல்லாக ஒரே டிராஃபிக், நின்று தான் வந்திருக்கு. இன்னைக்கு திருக்கார்த்திகனால ஹாஸ்பிட்டல்லையும் அவ்வளோ கூட்டம் இல்லை. நமக்கு இன்னைக்கு வர பிளானே இல்லை. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும், நல்லா தூங்கி வலிஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு வழியாக செக்கப்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. சாமி கும்பிட்றதுக்கு சுண்டல் நனையப்பட மறந்தாச்சு. ஸோ பூம்பருப்பா வச்சிடலான்ட்டு கடலப்பருப்பை நனைய போட்டேன். அதான் டக்குன்னு அவிஞ்சிருமே. இந்த வட்டம் மாவில் விளக்கு செஞ்சு வைப்போம் அப்படின்ட்டு ஒரு 6 விளக்கு மாவில் செஞ்சு வச்சேன். இந்த வட்டம் ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் சொத்தினால கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு விளக்கு மாதிரி. நான் இங்கே பிரசாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கேலே அங்கே சரியான மலையில் எப்படிடா விளக்கு பொருத்த போகிறோம், சரி வீட்டுக்குள்ளே முத்தத்தில் வச்சு விளக்கு பொருத்தோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே மழை வெறிச்சிருச்சு. போய் தூப்போம்ட்டு தூத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப மழை மூடிட்டு தான் இருந்துச்சு. சரி வாசலை எப்படி வெறுமனையாக விட ஒரு குட்டியாக கோலம் போடுவோம் அப்படின்ட்டு கோலம் போட்டுட்டு இருந்தேன். குட்டி இளவரசர் தான் கோலம் பண்ணாலே வந்துடுவானே. அவன் பங்குக்கு அவனும் கலர் கோலம் எப்படி எடுத்து பாக்கிக்கிட்டு இருந்தான். வீட்டுக்கு முத்தத்தில் கோலம் போட்டு நம்ம விளக்கு அங்கே வைப்போம் அப்படின்ட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கையிலேயே எல்லாரும் வெளியில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டுமே ஒத்தையில் பொறுத்து ரொம்ப லேட்டாகலை, ஓரளவு லேட்டாலே சாமி கும்பிட்டுட்டாச்சு. எங்கள் வீட்டோட தீபத்துலாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.